अस्मत्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்பாறுமைய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென்னு அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் முன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லா வடியேன் உன்னடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவித பூத உராத ரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் சேமுஷி பக்திரூபா श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि ஸ்ரீரங்கநாதனுடைய பாதுகைகளை குறித்து ஒரே இரவிலே 1000 ஸ்லோகங்களை வேதாந்த தேசிகன் அருளி செய்தார். ஸ்ரீ பாதுகா சகஸ்ரம் என்று வழங்கப்பெறுகின்ற அந்த ஸ்தோத்திரத்திலே ஒவ்வொரு ஸ்லோகத்திலேயும் பாதுகையினுடைய பெருமை ஒவ்வொரு விதமாக எடுத்து சொல்லப்படுகிறது. அதையும் பல பல பத்ததிகளாக பிரித்து அந்தந்த காலத்திலே நடந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் வைத்து பாதுகையினுடைய பெருமைகளை பல நுட்பங்களோடு எடுத்துரைக்கிறார் வேதாந்த தேசிகன் என்று பார்த்து வருகிறோம். அதிலே இப்பொழுது நிர்யாத்தனா பத்ததி என்கிற 8வது பத்ததி, அதில் இருக்கிற ஸ்லோகங்களை அனுபவிக்கிறோம். பாதுகா சாஸ்திரத்துடைய 214வது ஸ்லோகம் இன்றைய தினம் நமக்கு அனுபவத்திற்கு விஷயமாகிறது. அதாவது பாதுகை பட்டாபிஷேகம் பண்ணிக்கொண்டு எழுந்தருளியிருந்த காலத்திலே தான் தேவதைகளுக்கு உண்டான துன்பங்கள் எல்லாம் நீங்கி அந்த தேவர்களுடைய பெண்களும் கூட தேவ ஸ்திரீகளும் கூட மிக நன்றாக செழிப்பை அடைந்தார்கள் என்பதாக ஒரு அர்த்தத்தை தெரிவிக்கிறார். தவாபிஷேகான் மணிபாதரக்ஷே மூலே நிஷேகாதிவ விருத்தியோகாத் ஜுகுஸ்ததைவ திரிசாங்கனானாம் பிரம்லானதாம் பத்ரலதாங்குராணி. அதாவது அந்த காலத்திலே அரசர்கள் எல்லாம் தங்களுடைய மனதிற்கினிய பெண்கள், அதாவது மனைவியர்களோடு இன்பமாக பொழுதுபோக்குவார்கள். அதெல்லாம் எப்படி பொழுதுபோக்க முடியும்? எந்த விதமான யுத்தமும் இல்லாமல் எல்லாம் சுபீட்சமாக இருக்கிற காலத்திலே தான் போதை போக்க முடியும். ஆனால் போர் முதலானது மீண்டு விட்டால், பகைவர்களாலே துன்பம் ஏற்பட்டு விட்டால், அந்த தங்களுடைய மனதிற்கினிய பெண்களோடு அவர்கள் கூடி கழித்தல் என்கிறது கூட இல்லாமல் என்றோ போய்விடும். அதுபோல இந்த தேவதைகளுக்கெல்லாம் என்ன ஏற்பட்டது? அசுரர்களாலே துன்பம் ஏற்பட்டது. அடிக்கடி அசுரர்கள் இந்த தேவர்களை துன்புறுத்தி கொண்டிருந்தார்கள். அப்படி இருந்தபடியினாலே இந்த திரிதச அங்கனா என்னால் தேவ ஸ்திரீகள் அவர்களுக்கெல்லாம் அந்த பத்திர கொடிகள் அவளை வர்ணிக்கிறார் இந்த ஸ்லோகத்திலே. அந்த திரிதசங்க அங்கனானாம் என்னதுனா பத்ரலத அங்குராணி என்று சொல்லுகிறார். அதாவது அவர்களெல்லாம் எப்படிப்பட்டவர்கள்? முளைகள் போன்ற பத்திர கொடிகள், இந்த கொடிகள் போல இருக்கா. அவர்கள் வளருவதற்கு என்ன வேணும்? நல்ல சௌக்கியம் வேணும். நன்றாக அவர்கள் புஷ்டியாக இருக்க வேணும் என்னால் சௌக்கியம் வேணும். ஆனால் அது இல்லாமல் போய்விட்டது இந்த அசுரர்களுடைய ஒரு உபதிரவத்தாலே. இப்பொழுது என்ன ஆயிற்று என்னால் இப்ப சொல்லுகிறார், மூலே நிஷேகாதிவா, வேரிலே தண்ணீர் கொட்டினால் எப்படி அந்த இதெல்லாம் துளிர்க்குமோ, அந்த கொடிகள் எல்லாம் நன்றாக துளிர்க்குமோ, அதுபோல தவாபிஷேகா ததைவ பிரம்லானதாம் ஜகுஹு என்று சொல்லுகிறார். உன்னுடைய பட்டாபிஷேகத்தினாலே அந்த தேவஸ்திரிகளுக்கு ஏற்பட்ட வாட்டம் நீங்கிவிட்டது. அதாவது வேருக்கு தண்ணீர் இல்லை என்றால் அது முளைகளெல்லாம் வாடிவிடும்.
அதுபோல தேவஸ்திரிகள் எல்லாம் வருத்தத்திலே இருந்தார்கள். ஆனால் எப்பொழுது பாதுகைக்கு பட்டாபிஷேகம் ஆயிற்றோ அதற்கு பிறகுதானே ராமபிரான் வனத்திலே அசுரர்களை எல்லாம் ராட்சசர்களை எல்லாம் அழித்தான். அவ பாதுகைக்கு பட்டாபிஷேகம் ஆனபடியினால்தான் ராட்சசர்கள் ஒழிந்தார்கள். ராட்சசர்கள் ஒழிந்தது எப்படி இருந்ததுன்னு கேட்டா, இந்த தேவஸ்திரிகளுக்கு, அந்த தேவஸ்திரிகளாகிற கொடிகளுக்கு வேரிலே தண்ணீர் சேர்ப்பது போல ஆகி, அதனால என்ன ஆயிற்று, அந்த தேவஸ்திரிகளுக்கெல்லாம் வாட்டமானது நீங்கியது என்று அப்படிப்பட்ட ஒரு அர்த்தத்தை இந்த ஸ்லோகத்திலே காட்டுகிறார் வேதாந்த தேசிகன். அடுத்தபடியாக 215வது ஸ்லோகம். இந்த 15வது ஸ்லோகத்தில் என்ன தெரிவிக்கிறார் என்னால், பாதுகையை பட்டாபிஷேகம் பண்ணி வைத்த பிற்பாடு எல்லா விதமான கல்லும் முள்ளும் ராமபிரானுக்கு காட்டிலே அகன்று விட்டது. பாதுகை இல்லாமல் என்றோ ராமபிரான் காட்டிலே எழுந்தொடுகிறான், அவனுக்கு கல்லும் முள்ளும் காலிலே குத்தி இருக்குமேன்னு கேட்டான். இந்த பாதுகையினுடைய ராஜ்யத்திலே அந்த மாதிரி சிரமங்கள் எதுவுமே இல்லை என்கிற அர்த்தத்தை ஒரு விதமாக இங்கே காட்டுகிறார். இப்படி சர்வதா த்வத் அபிஷேகவாசரே சம்யக் உத்ருத சமஸ்த கண்டகே ராகவஸ்ய விபினேஷு பாதுகே யத்ர காமகதா வியவஸ்திதாः. த்வத் அபிஷேகவாசரே என்னால் உனக்கு பட்டாபிஷேகம் பண்ணின நாள் அன்று என்ன ஆகிவிட்டது என்னால், சம்யக் உத்ருத சமஸ்த கண்டகே, சர்வதா எல்லா இடங்களிலும், சம்யக்கு உத்ருத நன்றாக நீக்கப்பட்டு விட்டது. எது? சமஸ்த கண்டகம். சமஸ்த கண்டகம் என்ன? எல்லா இடத்திலும் இருக்கக்கூடிய கண்டகம், அதாவது விரோதிகள் என்றும் அர்த்தம் சொல்லலாம், அல்லது கண்டகம் என்னால் முள்ளுக்கும் கண்டகம் என்றுதான் பெயர். அப்போ உத்ருத சமஸ்த கண்டகே, எல்லா முள்ளும் அகற்றப்பட்டு விட்டது. எப்பொழுது ராமபிரானுடைய பாதுகைகளுக்கு பட்டாபிஷேகம் ஆயிற்றோ அப்பொழுதே என்ன ஆகிவிட்டது, எல்லா விரோதிகளும் தொலைந்து விட்டார்கள், எல்லா முட்களும் நீங்கிவிட்டன. அதனால் நீங்கிவிட்டபடியினாலே என்ன ஆயிற்று, ராகவஸ்ய விபினேஷு காமகதா வியவஸ்திதா. இந்த ராமபிரான் காட்டிலே செல்லுகை என்கிறது அந்த ஏற்பட்டதே, காடுகளிலே அவன் சென்றானே, அப்பொழுது என்ன ஆயிற்றுன்னா காமகதா வியவஸ்திதா, இஷ்டப்படி சஞ்சாரம் பண்ண முடிந்தது ராமபிரானாலே. யாரையும் அவன் எதிர்பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. எப்பொழுது பாதுகை நன்றாக ஸ்திரமாக அயோத்தியா சாம்ராஜ்யத்திலே பட்டாபிஷேகம் செய்யப்பட்டு விட்டதோ அப்பொழுது காட்டிலே இருந்த அத்தனை விரோதிகளும் அப்பொழுதே என்னைக்கு இது பட்டாபிஷேகம் ஆச்சோ அன்னைக்கே விரோதிகள் தொலைந்தார்கள். அதனால ராமபிரானுக்கு காட்டிலே திரிவதிலே எந்த கஷ்டமும் இல்லாமல் தன்னுடைய காமகதா வியவஸ்திதா என்று தன்னுடைய இஷ்டப்படியான சஞ்சாரம் அது எல்லா இடத்திலேயும் ராமபிரான் அழகாகவே செய்தான் என்று அப்படி சொல்லுகிறார். ஆனால் பாதுகாப்பட்டாபிஷேகம் பண்ணிக்கொண்டு எழுந்தொழினபடியினாலே ஓரிடத்திலும் சத்துருக்கள் இல்லாமல் ஆகிவிட்டது என்று அந்த விஷயத்தை தெரிவித்தார். இது அப்படியே ஆச்சாரியர்கள், ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் விஷயத்திலே நாம் கொள்ளுவோமானால் என்ன, ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் அவதரித்த பிற்பாடு உலகத்திலே எல்லாம் பொலிக பொலிக பொலிகா கலியும் கடும் கண்டு கொண்மின் என்று சொல்லும்படியாக எல்லா விரோதிகளும் தொலைந்தார்கள், எல்லாரும் பகவத் பக்தர்களாக ஆகிறார்கள் என்று அப்படி ஆகிறது அல்லவா. அந்த விஷயங்களை இந்த இடத்திலே நாம் நினைத்து பார்க்கலாம். இப்படியாக பாதுகாப்பட்டாபிஷேகம் பண்ணின உடனே நடந்த ஒரு நன்மை என்னன்னா, ராமபிரானுக்கு உண்டான விரோதிகள் அத்தனை பேரும் தொலைந்தார்கள் என்று இந்த ஸ்லோகத்திலே தெரிவித்தார். அடுத்தபடியாக 216வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் என்ன தெரிவிக்கிறார், என்ன ராமபிரானுடைய பாதுகை 14 ஆண்டுகள் தான் சிம்மாசனத்தில் எழுந்தோடு இருந்ததா, அதற்கப்புறம் கிடையாதா என்று கேள்வி எழுமல்லவா. அப்படி அல்ல, ராமபிரான் அது ராஜாவாக 14 ஆண்டுகள், ராமபிரான் எழுந்தொழின பிற்பாடு அது யுவராஜாவாக ராமபிரான் எத்தனை நாள் எழுந்தொழிந்தானோ அத்தனை நாள் இதுவும் பாதுகையும் ராஜ்யத்தை ஆண்டது என்று அப்படியே தெரிவிக்கிறார். ஏனென்றால் பரதாழ்வானுக்குத்தான் யுவராஜ பட்டாபிஷேகம் பண்ணி வைத்தான் ராமபிரான். ஆனாலும் பரதாழ்வானுக்கு யார் தேவதை, இந்த பாதுகை தானே தேவதை. ஆயினாலே அப்பொழுதும் அது பரதாழ்வான் கொண்ட யுவராஜ்ய பட்டாபிஷேகமும் பாதுகைக்கு நிகழ்ந்தது போலவே என்று கொள்ளும்படியாக இந்த ஸ்லோகத்திலே வேதாந்த தேசிகன் அருளி செய்கிறார். கிம் சதுர்தசபிரேவ வத்சரைஹி நித்யமேவ மணிபாதுகே யுவாம் பாதயோஹோ திரிபுவனாதிராஜயோஹோ
எவ்வராஜ்யமதிகச்சதாம் ஸ்வயம் சதுர்தசபிஹி ஏவ வத்சரைஹி கிம். 14 ஆண்டுகள் தானா இந்த ராஜ்யத்தை ஆண்டது இந்த பாதுகை? என்னால் நித்தியமேவா, நித்தியமேவா, எப்பொழுதுமே அந்த பாதுகை ராஜ்யத்தை ஆண்டது. அதுல ஒன்றும் சந்தேகம். மணிபாதுகே யுவாம், யுவாம் என்னால் நீங்கள் இருவரும் என்று பொருள். இருவர் என்னால் யார்? 2 பாதுகைகள் இல்லையா? அதனால யுவாம் நித்தியமேவா என்று சொல்றார். என்ன சொல்றார்? எப்படி ஆண்டது என்று பார்த்தால் 3 லோகங்களுக்கும் அதிபதியாக பாதையோகோ திரிபுவன அதிராஜயோகோ. ராமனுடைய திருவடிகள் 3 லோகங்களுக்கும் அதிபதியாக இருக்கிற பொழுது, அப்பொழுது நீங்கள் எல்லா காலத்திலும் நீங்கள் தானே ராஜ்யத்தை ஆளுகிறீர்கள். 14 ஆண்டுகள் என்று சொன்னது ஏதோ ஒரு கணக்குக்காக சொன்னது, அவ்வளவுதான். கடைசியில் நீங்கள் எப்படி பார்த்தீர்கள்? நித்தியம், நித்தியமே வயுவாம் எவ்வராஜ்யம் அதிகச்சதம் ஸ்வயம். அதாவது நீங்கள் சுயமாக யுவராஜ்யம் என்னால் யுவராஜ்ய பட்டாபிஷேகம், ராமபிரான் ராஜாவாக மறுபடியும் அயோத்திக்கு வந்து பட்டாபிஷேகம் பண்ணி கொண்டாலும் கூட, பண்ணி கொண்ட பிற்பாடும் கூட இந்த பாதுகை தான் ராஜ்யத்தை ஆண்டது. எப்படி ஆண்டது? என்னால் யுவராஜாவாக இருந்து ஆண்டதுன்னு சொல்றேன். யுவராஜான்னா இளவரசன், இளவரசனாக இருந்து அந்த ராஜ்யத்தை ஆண்டீர்கள். இளவரசனாக அவர் பரதாழ்வானைத்தானே நியமித்தார் என்று சொன்னால், பரதாழ்வான் தான் என்னைக்குமே எந்த பொறுப்பையும் கொள்வதில்லையே. அவனுக்கு முதல்லேயே ராஜ்யாபிஷேகமே நடைபெற இருந்த பொழுதும் கூட எனக்கு வேண்டாம் என்று சொல்லிவிட்டு பாதுகையை கொண்டு வைத்து அதை கொண்டுதானே ராஜ்யத்தை ஆண்டான். அப்ப என்ன கொள்ள வேணும்? ராமபிரான் திரும்பி அயோத்திக்கு எழுந்தோடின பிற்பாடும் கூட என்ன பண்ணினான் பரதாழ்வான்? அவனுக்கு யுவராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ணி இருந்தாலும் அதையும் பாதுகைகளை கொண்டுதான் நடத்தினான் என்று நாம் அப்படி கொண்டோமானால் அப்ப என்ன அர்த்தம் கிடைக்கிறது? என்னால் எப்பொழுதுமே அந்த பாதுகை ராஜ்யத்தை வகித்துக் கொண்டிருக்கிறது. அதனால 14 வருடம்தான் என்கிற நியமம், அதாவது ஒரு நியமம் எதுவும் இல்லை என்கிற அர்த்தத்தை தான் இந்த ஸ்லோகத்திலே மிக அற்புதமாக கிம் சதுர்தசபிரேவ வத்சரைஹி. அதென்ன 14 வருஷங்கள் தான் ராஜ்யத்தை ஆண்டதா? இல்லையே, நித்தியமேவா, நித்தியமும் அந்த பாதுகை தான் ராஜ்யத்தை ஆளுகிறது. ராமபிரான் இல்லாத காலத்திலே சிம்மாசனத்திலே இருந்து, ராமபிரான் எழுந்தருளின பிற்பாடு அவனுடைய திருவடிகளிலே இருந்து என்று இப்படியாக நாம் கொள்ளும்படியாக அந்த பாதுகையினுடைய பெருமை என்று இந்த ஸ்லோகத்திலே தெரிவிக்கிறார். ஆஹா, இதே அர்த்தத்தை ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் விஷயத்திலே நாம் கொள்ளுகிற பொழுது என்ன கொள்ளலாம் என்னால், எப்பொழுதுமே ஆழ்வார்கள் எம்பெருமானுடைய திருவடி ஸ்தானியர்கள் ஆகினாலே அவர்கள்தான் நமக்கு நாதர்கள் என்கிற அர்த்தத்தை தானே மதுரகவி ஆழ்வார் காட்டுகிற பொழுது தேவுமற்றறியேன் குருகூர் நம்பி என்று தெரிவித்தார். அதனால எப்பொழுதுமே அவர்கள் எம்பெருமானுடைய பாதுகை ஸ்தானியர்களாக இருக்கிறபடியினாலே அவர்கள்தான் நம்மை எல்லாம் ரட்சிக்கிறார்கள், நம்மை எல்லாம் காக்கிறார்கள், உய்விக்கிறார்கள் என்ற அர்த்தத்தையும் நாம் இந்த ஸ்லோகத்திலே கொள்ளலாம். தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தர ஜாமா திருமுனிமானசவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ. Oh